கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் நன்றி செலுத்த, நம்முடைய வாழ்க்கையிலே தந்த இந்த புதிய நாளுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை புதிதாக நமக்கு இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளை நம்பிக்கை இழக்கிற நாளாக வைக்காதீங்க. நம்புங்க, எல்லாமே இன்றைக்கு நன்மை நடக்கும். இன்று இரவு முடிவதற்கு உள்ளாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை சாட்சியாக வைப்பார். பயப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். நீங்கள் கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்புகிறீங்களே, அதை பார்த்து நாங்கள் தினமும் செபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். கலங்காதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். இந்த வசனம் மற்றவர்களுக்காக வெட்டப்பட்ட குழியிலே வெட்டினவர்களே விழுந்தார்களாம். வெட்டினவர்களே விழுந்தார்களாம். பாருங்க, இந்த பூமியில் குழி வெட்டுறவங்க நிறைய இருக்காங்க. எதுக்கு வெட்டுறாங்கன்னா, அந்த குழியில் விழுந்து நமக்கு பாதிப்பு வரணும், நமக்கு கஷ்டம் வரணும், நெருக்கம் வரணும், வியாதி வரணும்னு சொல்லிட்டு அந்த குழி நம்ம போகிற வழியில் குழி வெட்டுற மாதிரி நமக்கு எதிராக நிறைய காரியத்தை இந்த பூமியில் அநேகர் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தின்படி அப்படி நமக்கு விரோதமாய் அவர்கள் வெட்டுற குழியில் அவங்க தான் விழுவாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே அவர்கள் தான் போய் சிக்கிக்கொள்வாங்க. நாம் சிக்கிக்கொள்வது இல்லை. அதனால் யாராவது உங்களுக்கு குழி வெட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரணும்னு போராடுறாங்கன்னா, நீங்கள் சண்டைக்கும் போக வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம். ஏசப்பாட்ட இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவர் இந்த வசனத்தை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்ய போகிறீர் என்று சொல்லி மட்டும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக தான் வெட்டின குழியில் தான் விழுவாங்க. நீங்கள் ஆமான்னு சொல்லுகிற ஒரு மனுஷனை எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்திருக்க முடியும். அந்த மனுஷனை பார்த்துருங்களா? மொர்தெகாய்க்கு ஒரு குழி வெட்டினா, ஒரு தூக்கு மரத்தை செய்து வச்சான். அந்த தூக்கு மரத்தில் யார் மொர்தெகாயை தூக்குனாங்களா? இல்லையே. செய்த அந்த மனுஷன், அந்த ஆமான் தான் அதன் வழியாக தூக்கி கொல்லப்பட்டான். பார்த்தீங்களா? அடுத்தவங்களுக்கு வெட்டின குழியிலே அவனே விழுந்து விட்டான். அதனால் பயப்படாதீங்க, அதிசயம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இல்லாதது இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தார்கள். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு இவர்கள் குழி வெட்டுறாங்களே, சதித்திட்டத்தை கொண்டு வருகிறார்களே என்று யாரெல்லாம் கலக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறாங்களோ, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்கள் எந்த குழியிலும் விழக்கூடாது. இவர்களுக்கு யாராவது குழி வெட்டினால், இவர்களுக்கு யாராவது போகிற இடத்துல இவர்கள் விழுந்துவிட வேண்டும், அழிந்துவிட வேண்டும் என்று யாராவது எதிர்பார்த்து சில காரியங்களை செய்தால் அது அவர்களுக்கு மேலே தான் வரட்டாண்டவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. தீமை செய்கிறவனுக்கு தீமையே பலனாய் வரும்னு சொல்லியிருக்கீங்க. நேர்க்கிரியை செய்யும். இப்பொழுது வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். குறிப்பாக கேன்சர் வேதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாகட்டும். இன்னும் பாதிக்கப்பட்ட இருதயம், பாதிக்கப்பட்ட கிட்னி, பாதிக்கப்பட்ட கண்கள், பாதிக்கப்பட்ட கால்கள், ஆண்டவரே பாதிக்கப்பட்ட காதுகள் எல்லாவற்றையும் தொட்டு சுகமாக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நேரத்தில் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை நீர் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வமாக இருக்கட்டும். கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு அற்புதத்தை ஐசப்ப செய்யுங்க, சாட்சி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.